பொது நூலகம் இருக்குது வட்டுக்கோட்டையில் பாருங்க. இப்போ வந்து அது மூடப்பட்டு தான் இருக்குது பாருங்க. இதான் அந்த பாடசாலை மேற்கு பிரதேச சபை வட்டுக்கோட்டை என்று போட்டிருக்கு. திருஞான சம்பந்தர் ஆரம்பங்கள் அப்படியே கோல்டு கலரில் மின்னறதை பார்க்க பாருங்க எப்படி இருக்குண்டு. 1ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டு கால கட்டிடங்களை நீங்கள் இங்கே நிறையவே அவதானிக்கலாம். சிற்பங்கள் நல்ல நுணுக்கமாக வந்து செதுக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு இண்ட முன்வாயில் போட்டியை பார்ப்பதற்காக உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காவலி பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, குறிப்பாக வந்து இந்த வட்டுக்கோட்டை பிரதேசத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த வட்டுக்கோட்டை பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்கள் இருக்குது. அதில் ஒரு கிராமம் தான் வந்து சித்தங்கனி. அதை ஏற்கனவே வந்து பதிவேற்றியிருப்பேன். இந்த வட்டுக்கோட்டை பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யாழ்ப்பாண கல்லூரி அதனை அண்மித்து அந்த கிராமப்புறங்களையும் வந்து இந்த காவலி மூலமாக நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நிச்சயமாக வந்து இந்த காவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு அம்சமாக உங்களுக்கு இருக்கும். சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தாங்க. வாங்க காவலிக்குள்ளே போகலாம். ஸோ இன்றும் பார்த்திங்கன்னா ஒரு ஒத்துச்சக்கர வண்டி பயணமாக தான் அமைய போகுது. இப்போ வந்து ஒரு வயல் வெளியில் நிற்கிறோம் பாருங்க. அடுத்த செய்கைக்காக வேண்டி வயல் உழுது கொண்டிருக்கணும் வங்காள. ஸோ இன்றைக்கு வந்து இங்கே நான் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா வட்டுக்கோட்டை சந்தியிலேருந்து காக்கதீவு ஊடாக யாழ்ப்பாணம் நோக்கி பிரியாணிக்கிற அந்த பாதையில் தான் நான் இப்போ போய்கொண்டிருக்கிறேன். தெரிகிற கட்டடம் வந்து பார்த்திங்கன்னா வட்டுக்கோட்டை டெக்னாலஜி காலேஜ்னு சொல்கிறது. ஸோ ஒரு பழைய கட்டிடம் உண்டு, பெரிய பில்டிங் உண்டு. ஸோ அதான் தெரியுது. அதுக்கான நுழைவாயில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. எஃப்னா காலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வட்டுக்கோட்டைன்னு போட்டு கிடையாது. அதான் பிரதான வாயில். ஸோ ஒரு வயல்வெளிக்கு தான் இருக்குது. இது ஒரு பழமையான கட்டிடம். நாங்கள் தொடர்ச்சியாக இப்படியே பயணிப்போம் இந்த வீதி ஊடாக. ஸோ இதில் வந்து ஒரு பேருந்து ஒன்று நிற்கிது. அதாவது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஒரு பழைய பேருந்து. மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு. இந்தியாவில் வந்து பொறியியல் சேவை பேருந்து நிற்கிது. தொடர்ச்சியாக வந்து இதில் ஒரு குளம் இருக்குது. இப்போ அண்மையில் மழை பெஞ்சான்றதால குளம் வந்து ரம்பி இருக்குது. மறுபடி வந்து இந்த குளம் பார்த்திங்கன்னா சரியாக வறண்டு தான் இருக்கும். தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாண கல்லூரி அதாவது ஜெஃப்னா காலேஜ்ன்ற கிரவுண்ட் தான் அடுத்ததாக இருக்குது. ஸோ இதில் வந்து இப்படியே காரினார் போனால் என்னென்ன சுற்றுலா தலங்களை பார்க்கலாம்ன்றதுக்காக வேண்டி ஒரு தூர பலகை ஒன்று போட்டு கிடக்கு. இங்கால அந்த குளத்தின் நினைவு சின்னங்கள் மன்னிக்கணும் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக நாங்கள் பயணிப்போம். இதில் என்ன நிகழ்வு என்று பார்த்தீங்கன்னா இந்த பொன் அணிகளின் சமர் என்று சொல்லப்படுற கிரிக்கெட் போட்டி தான் நடந்து கொண்டிருக்குது யாழ்ப்பாண கல்லூரி மைதானத்தில். அது வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்னா காலேஜும் சென்ட் ஃபேக்ட்ரிஸ் காலேஜும் வந்து. ஸோ அந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா 109வது வருடமாக வந்து இந்த வருடம் நடக்குது. ஸோ அதுதான் நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி போய் பார்த்துட்டு அப்படியே போவோம். பாருங்க இந்த கட்டிடம் வந்து ஒரு பழமையான ஒரு மைதான கட்டிடம் தான் ஜெஃப்னா காலேஜ் கிரவுண்ட். ஸோ போட்டியை பார்ப்பதற்காக உள்ளே இருக்கிறோம். இதான் அந்த ஸ்டேடியம் பிக்னில் மெமோரியல். ஸோ மைதானத்துக்கு கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அப்படியே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு ஸ்கோப் ஓட்டம் இருக்குது. டிஜிட்டலில் வச்சுக்கணும். முப்பத்தொன்பது ஓட்டங்கள் மொத்தமாக விக்கெட் இழப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஜெஃப்னா காலேஜ் பார்த்தீங்கன்னா 176 அடிச்சிருக்கு.
இங்கால ஒரு பெரிய பார்வையாளர் இறங்கம் ஒன்று இருக்குது. நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கணும். அடுத்ததாக துடுப்பாட்டம் செய்ய இருக்கிறார்களும் இருக்கணும். சென்ட் ப்ராக்டிஸ் அணியில் இன்றைய காலமான போட்டி முடிவுக்கு வருகிறது. அற்றைய நாட்டமளப்பு சந்தர்ப்பம் நடுவப்படுகிறது. கல்லூரி அணியினர் 40 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். கரங்கற்றைய 24 ஓட்டங்களை ஃபைனல் ஸ்கோர் போர்டு 3 ஓட்டங்களோடு களத்திலிருக்கிறார்கள். இன்றைய காலமான போட்டிகள் அப்படியே வந்து நாங்களும் வெளியேறி அடுத்த இடங்களை பார்க்க போவோம். அப்படியே மைதானத்திலிருந்து வெளியேறி சென்று கொண்டிருக்கிறோம். இது வந்து வேடா வருடம் நடக்கிறது. இந்த வருஷம் வந்து நான் நினைக்கிறேன் 109வது வருடம் வந்து கடந்த வருடம் பார்த்திங்கன்னா யாழ்ப்பாண கல்லூரி தான் வெற்றி பெற்றிருந்தது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் ஹாப்பி ஹோம் ரெஸ்டாரண்ட்ன்றது இப்போ இடம் மாற்றி இங்கே தான் வந்து இந்த கடை இருக்குது. ஸோ நைட் டைம் ஈவினிங் டைம் எல்லாம் வந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே தான் ரெகுலராக வந்து சாப்பிட வரவ. இதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கால அது சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குது. யாழ்ப்பாணம் கல்லூரி லைப்ரரி. இது டேனியல் லைப்ரரின்னு இருக்குது. இங்கால இந்த வருடத்துக்கான காட்சி பலகை விளையாடுறாக்கள்ட. ஸோ இதுதான் கல்லூரின்ற முன் வாயில். இது வந்து இடைநிலை பிரிவு மற்றது உயர்தர பிரிவுக்கான பாடசாலை கட்டிடங்கள் யாழ்ப்பாண கல்லூரின்ற. அப்படியே இங்கால பார்த்தா வந்து இது வந்து ஒரு சர்ச் உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாண கல்லூரின்ற ஆரம்ப பிரிவுக்கான பிரைமரி ஸ்கூல். இது ஆரம்ப பிரிவுக்கான வகுப்புகள். ஸோ தொடர்ச்சியாக நாங்கள் இப்படியே போய் கொண்டிருக்கோம். இந்த இடதுபுறம் திரும்பி அந்த கிளை வீதியால் பயணித்து கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா கல்லூரின்ற கட்டடங்கள்லாம் கிளியராக தெரியும். இது வந்து இன்னொரு மைதானம். தொடர்ச்சியாக வந்து இந்த கிளை வீதிக்கால பயணித்து போய் கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே பாடசாலையின் கட்டடங்கள் தான். ஸோ நான் அப்படியே ஒரு பாடசாலையை சுற்றி காட்டுவோம் என்ற ரீதியில் வந்து அப்படி இடதுபுறமாக திரும்பி பாடசாலை வீதியால் பயணித்து கொண்டிருக்கிறேன். அதில் தெரிகிற அந்த பிரதான வீதி வந்து பார்த்திங்கன்னா வட்டுக்கோட்டை சந்தியில் இருந்து அப்படியே வந்து பொன்னாலை நோக்கி பிரயாணிக்கிற வீதி. இந்த பகுதி இந்த இடத்தின் பேர் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கராளியா மேற்கராளின்னு சொல்கிறது இந்த கிராமத்தின் இடம். இந்த ஒரு வீதியால் அப்படியே நேராக பயணித்தா வந்து பொன்னாலை பிரதேசத்துக்கு போய்கொள்ளலாம். மீண்டும் பார்த்திங்கன்னா வந்து அந்த இதில் திரும்பி போனால் அந்த சந்திக்கே வந்துட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே நேராக போனால் வந்து காக்கதீவுடா யாழ்ப்பாணம், வலதுபுறம் போனால் வந்து இப்படியே அராலிக்கும் போகலாம். அதே நேரம் இடதுபுறம் திரும்பினா சித்தங்கனியூடாக தெல்லிப்பழம் மட்டும் போகலாம். ஸோ முதலே காட்டியிருந்த பகுதியெல்லாம் இது ஒரு திருச்சபை அமைப்பு உண்டு. தேவாலயமாக தெரியல எனக்கு என்னென்று. அதே நேரம் இதில் பார்த்திங்கன்னா இந்த கட்டடம் வந்து யாழ்ப்பாணம் ஆரம்ப பிரிவு, யாழ்ப்பாண கல்லூரியின் ஆரம்ப பிரிவு கட்டிட பகுதியெல்லாம் அன்றைக்கி பழைய பில்டிங்காக இருக்குமெண்டு. ஸோ இதை தாண்டி வந்தால் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு உணவகம் ஒன்று இருக்குது. முதல் இயங்கினது, இப்போ இயங்கியல. பாடசாலை மாணவர்கள் பெரும்பாலும் இந்த உணவகத்துக்கு தான் போகிறத.
சிற்றுண்டி வகைகளை வாங்குறதுக்காக வேண்டி அப்படியே தொடர்ச்சியாக வந்து நாங்கள் இந்த யாழ்ப்பாண கல்லூரியில் இருந்து அராளி தெல்லிப்பளை வீதி ஊடாக வந்து வட்டுக்கோட்டை பிரதேசத்தால் போய்கொண்டிருக்கிறோம். பாருங்க, அதில் நல்ல அள்ளி மரங்கள்லாம் பூத்திருக்கு, அள்ளி பூக்கள் எல்லாம் பூத்திருக்கு, அலரி மன்னிக்கணும், அலரி பூக்கள். இதில் ஒரு பேருந்து உண்டு. அந்த பேருந்து வந்து பார்த்திங்கன்னா 789 இலக்கம் கொண்ட பேருந்து சித்தங்கனியிலேருந்து அராளி ஊடாக யாழ்ப்பாணம் பயணிக்கிறது. ஸோ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஹாப்பி ஹோம் ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே தான் இருந்தது. சேர்ந்து அங்கே இடம் மாற்றினவை. ஸோ இந்த பிரதேசத்தை சேர்ந்தாக்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் ஒரு பிரபலியமான உணவகம் இந்த பகுதியில். தொடர்ச்சியாக நாங்கள் பிரயாணித்து போய்கொண்டிருக்கிறோம். இப்படி நேரம் போனால் அடுத்ததாக வந்து மாவடி என்ற இடத்துக்கு போகலாம். அதோட வந்து அடுத்ததாக பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் கல்வி நிலையம் உண்டு, AA இன்ஸ்டிடியூட்னு சொல்கிறது. கணித பாடம் வந்து பிரபலியமாக கற்பிக்கப்படுற ஒரு கல்வி நிறுவனம். ஸோ என்னுடைய வலது புறத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஸோ அந்த கல்வி நிறுவனத்தை தொடர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வட்டுக்கோட்டை அஞ்சல் அலுவலகம் இருக்குது. இதில் ஒரு கோயிலும் ஒன்று இருக்குது. இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா வட்டுக்கோட்டை போஸ்ட் ஆஃபீஸ். தொடர்ச்சியாக பயணிச்சு போய்கொண்டிருக்கிறோம். ஸோ இங்கால வந்து பார்த்திங்கன்னா சில சர்வீஸ் அதாவது கடைகள் இருக்குது. தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் இந்த வீதி உண்மையிலேயே வந்து சரியான ரோட், நிறைய விபத்துக்கள் நடக்கிற ஒரு வீதி. ஆனால் மாலை நேரத்தில் வந்து இன்னும் சரியான ரோடாக இருக்கும். குறிப்பாக வந்து இந்த இருசக்கர வாகனங்கள்ட பிரயாணம் வந்து கூடவாக இருக்கும் இந்த வீதியில். மணிக்கணும் அடுத்ததாக நாங்கள் போகிறோம். அடுத்ததாக வந்து மாவடி இல்லை, சங்கரத்து பிரதேசம். அதை தாண்டி தான் மாவடி. ஸோ இதுதான் சங்கரத்து. இப்போ நாங்கள் சங்கரத்து பிரதேசத்துக்கு வந்துவிட்டோம். இப்போ சந்தை வந்து பார்த்திங்கன்னா சங்கரத்து சந்தைன்னு சொல்கிறது. ஸோ அந்த சந்தையை முருக போய் பார்த்துட்டு வருவோம். இப்போ இந்த சந்தையை அன்மிச்சு நல்ல வர்த்தக நிலையங்கள் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொது சந்தை கட்டட தொகுதி. பொது சந்தை வலிமேற்கு பிரதேச சபை வட்டுக்கோட்டை என்று போட்டிருக்கு. பகல் நேரத்தில் கூடியிருக்குன்னு நான் அதிகாலை அதாவது காலை பொழுதில் வந்திருந்து எடுத்திருக்கலாம். 2 சிறிய கட்டிடங்கள். இது நான் நினைக்கிறேன் மரக்கறி சந்தையாக இருக்குமெண்டு. அங்கால அப்படி எங்கே பாருங்கள் ரஜி கடையும் இருக்குண்டு, கோழி ரஜி கடை என்று போட்டுக்கிறாங்க. இது நான் நினைக்கிறேன் மீன் சந்தைண்டு. காலை பொழுதில் வந்திருந்து எடுத்திருக்கலாம். ஸோ ஒரு அழகான வடிவான சின்ன சந்தையாக இருக்குது பாருங்கள். நீட்டாக வர வச்சுக்கினா வியாபாரம் முடிஞ்ச பிறகு கழுவி சுத்தம் செஞ்சு. என்ன கொடுமை, ஒரு மீன் மார்க்கெட்டில் பாருங்கள் நாய்க்குட்டியில் கொண்டு வந்து விட்டு கிடக்கு. மீன் மார்க்கெட்டுன்றதால பரவாயில்லை, ஏதோ ஒரு விதத்தில் உணவு கிடைச்சி கொள்ளும். தொடர்ச்சியாக பிரியாணிச்சு போவோம். 1-2 பரவாயில்ல, கிட்டத்தட்ட 6 நாய்க்குட்டி கிட்ட நிற்கிது. ஸோ இங்கால வந்து மாலை நேரத்தில் கொஞ்சம் மீன்கள் கொண்டு வந்து வச்சு விற்கணும். சில மீன்கள் வச்சு இது தொடர்ச்சியாக வந்து பயணிச்சு அடுத்த இடங்களை பார்ப்போம். தொடர்ச்சியாக வந்து அடுத்ததாக சங்கரத்தை சந்தி நினைக்கிறேன். இதுலேயும் வந்து பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் இருக்குது. அண்மையிலேயும் வந்து நிறைய கடைகள் வந்து புதுசாக வந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த இடங்களில் வர்த்தக நிலையங்கள். இங்கே பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் அபிவிருத்தி சபையால் பொது நூலகம் இருக்குது வட்டுக்கோட்டையில் பாருங்க. ஸோ அங்கால வந்து வலிகாமம் மேற்கு பிரதேச சபை என்ற கட்டிடமும் இருக்குது. ஸோ இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் கட்டி முடிக்கப்படாத நிலையில் இருக்குது. இதுதான் சங்கரத்தை சந்தி என்று சொல்கிறது. அப்படியே போனால் சங்கரத்தை போகலான்னு நாங்கள் போவோம். அப்படியே நான் வந்து என்னுடைய இடதுபுறம் திரும்ப போகிறேன். ஸோ இது வந்து ஞான சம்பந்தர் வீதி. இந்த வீதியில் ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது. அதைத்தான் பாபு கொண்டு போய்கொண்டிருக்கேன். நானும் வந்து சின்ன பிள்ளையில் அந்த பாடசாலையை பார்த்த ஞாபகம். ஒரு போட்டி நிகழ்வுக்கு வந்த நேரம் இப்போ போய் அந்த பாடசாலையும் பார்த்துட்டு போவோம். நிறையவே மரங்கள் நிற்கிது பாருங்கள். மாமரம், தென்னை மரம் உண்டு. இந்த பாடசாலைக்கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் முதல் பார்த்த மாதிரி இல்லை. வட்டு மத்திய கல்லூரி வட்டு சென்ற கொலிச்சுண்ட பிரைமரி ஸ்கூலாக இது இருந்திருக்கும் போல். ஸோ முதல் பார்த்த கட்டிடம் இல்லை, கொஞ்சம் வந்து மாற்றம் இருக்குது. இதான் வந்து திருஞான சம்பந்தர் வித்தியாசாலை. ஸோ அந்த பாடசாலை தான் வந்து இது பாருங்கள். இதில் தெளிவாக வந்து போட்டுக்கிடாங்க.
ஆரம்ப பிரிவு பாடசாலை 1ஆம் ஆண்டுலேருந்து 6ஆம் ஆண்டு மட்டும் 1926ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு பாருங்கள். ஸோ இதுண்ட விடநிலை பிரிவு தான் நான் நினைக்கிறேன் வட்டு சென்று குளிச்சா இருக்குமெண்டு, வட்டு மத்திய கல்லூரியாக இருக்குமெண்டு. ஸோ அந்த பாடசாலைன்ற கட்டடங்கள்லாம் ஸோ இப்படியாக இருக்குது. நாங்கள் தொடர்ச்சியாக இனி வந்து பார்த்திங்கன்னா பிரதான வீதிக்கு போய் சங்கரத்தை பகுதியும் வந்து பார்ப்போம். திரும்பி போய்கொண்டிருக்கோம். இதுலேயும் வந்து ஒரு வீடை பார்த்திங்கன்னா நல்ல பழமையான வீடு. இந்த கட்டட வேலைப்பாடுகளை பார்த்திங்கன்னா வந்து பழமையான கட்டடங்கள் நிறையவே வந்து இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பாடசாலையும் அப்படி தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் வந்து செஞ்சிருக்கணும் வேலையை. தொடர்ச்சியாக இங்கால ஆய்வுக்கூட வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கணும் போல். மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா சங்கரத்தை சந்திக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் 786 இலக்கம் கொண்ட பேருந்து வந்து இந்த சங்கரத்தை சந்தியூடாக திரும்பி தான் அப்படியே வந்து நவாலி போய் பயணிக்கிறது. ஸோ நாங்கள் இப்போ சங்கரத்தை நோக்கி பயணிக்க போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த சங்கரத்தை பகுதியில் நல்ல மாமரம் ஒன்று பாருங்கள், பெருசாக இருக்குது, பெரிய மரம் உண்டு. இப்போ நாங்கள் இந்த சங்கரத்தை பகுதியால் போய்கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே வந்து நிறைய காணொலிகளில் பயணங்களின் போது இந்த சங்கரத்தை பிரதேசத்தை வந்து காட்டியிருப்பேன். சில பிரதானமான விஷயங்களை மட்டும் பார்த்து கொண்டு போவோம். இதில் ஒரு கடை கொண்டு பாருங்கள். அப்படியே தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இந்த சங்கரத்தில் தான், இந்த சங்கரத்தை வீதியில் பார்த்திங்கன்னா வட்டு மத்திய கல்லூரி இருக்குது. ஒரு உயர்தர பிரிவுகளை கொண்ட பாடசாலை அண்மையில் தான், கடந்த வருடம் தான் இதனுடைய 200வது வருடம் வந்து மன்னிக்கணும் 100ஆண்டு விழா வந்து நிறைவு பெற்றது. பாருங்க, வட்டு மத்திய கல்லூரி. இங்கே வந்து YMI விசிஹெச்ன்ற கிரவுண்டும் இருக்குது. அது வந்து இங்கே குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கழகமட்ட போட்டிகள் கூடுதலாக நடக்கிற ஒரு மைதானம் உண்டு. அது தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அங்கால பார்த்திங்கன்னா சங்கரத்தை பத்திராளி கோயில். இதில் வந்து பங்குரு முருகன் கோயில்ன்ற ஒரு ஆலயம் இருக்குது. உள்ளுக்க தான் போய் பார்க்கணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மணிக்கணும் இந்த அறநெறி வகுப்புகள் வந்து இந்த பிரதேசத்தில் இந்த ஆலயத்தால் வந்து பிரபலியமாக நடத்தப்படுறது. அதாவது நிறைய கிளாஸஸ் போகிற அறநெறி வகுப்பில் வந்து பரதம், சங்கீதம் அப்படின்ட்டு ஆன வகுப்புகள்லாம் போகிற மிருதங்கம் எல்லாம் படிப்பிக்கிறது. அந்த விதத்தில் வந்து இது ஒரு இந்த ஆலயத்தை அறிஞ்சிருக்கிறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நடந்து கொண்டு இருக்குது. பாருங்க, வேலைப்பாடுகள் நடந்து கொண்டே இருக்குது ஆலயத்தின். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தின் திருப்பணியெல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் பூஜைகள் என்ன மாதிரி என்று தெரியல. இங்கே தெரிகிறது பார்த்திங்கன்னா இங்கால சங்கரத்தை பத்திராளி வேலம்மன் கோயில், சங்கரத்தை பத்திராளி வேலம்மன் அந்த ஆலயத்துக்கு வந்து போய் பார்ப்போம். ஸோ இந்த மாலை வெயிலுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோபுரங்கள் அப்படியே கோல்டு கலரில் மின்னுறதை பார்க்கலாம். ஸோ 2 வருடங்களுக்கு முன்னர் தான் இந்த திருப்பணிகள் நடைபெற்று மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. ஸோ அந்த வகையில் வந்து அந்த ஆலயத்தின் போய் பார்ப்போம். ஏற்கனவே வந்து பார்த்துருப்பீங்க, முன்னைய காணொலியிலையும் இந்த ஆலயத்தை காண்பிச்சிருப்பேன். ஒரு வயல் கரைகள் 4 புறமும் சூழல் இருக்கிற ஒரு மையமான ஒரு அமைதியான சூழலில் இருக்கிற ஒரு ஆலயம் தான் இந்த சங்கரத்தை பத்திரகாளி அம்மன் கோயில் ஆலயம். பாருங்க, பூஜைகள் எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு போல். சங்காளி பக்கம் பார்த்திங்கன்னா வயல்வெளி, இங்காலயம் வயல்வெளி, ஆலயத்தின் பின்புறம் வயல்வெளி, ரெமதியான சூழலில் இருக்கிற ஆலயம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹார்ட்வேர் ஷாப் ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு தெரியுதோ தெரியாது, ஒரு பெரிய ஹார்ட்வேர் ஷாப். இஞ்சால ஒரு சைக்கிள் கடை. இப்போ நாங்கள் திரும்பி போய்கொண்டிருக்கிறோம் சங்கரத்தை சந்தியை நோக்கி. அதில் பாருங்க ரத்னம் ஃபார்மசி உண்டு. யாழ்ப்பாணத்துலேயும் ஒரு பெரிய ஒரு கடை ஒன்று இருக்குது. இங்கேயும் வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது, ரத்னம் ஃபார்மசி உண்டு. இதில் ஒரு கட்டணம் மட்டும் கட்டப்பட்டு கொண்டு இருக்கு பாருங்க. தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த அராலியிலேருந்து தெளிப்படை வீதியூடாக தான் போய்கொண்டிருக்கிறோம்.
ஸோ இங்காலயம் வந்து நிறைய ஆலயங்கள் இருக்குது பாருங்கள். நானும் இப்போ தான் இந்த ஆலயத்துக்கு வந்து பார்க்குறேன். ஸோ கால பைரவர் ஸ்ரீ மகா இந்த அதில் போட்டு கிடக்கு. வேலையில் நடந்து கொண்டிருக்கு பாருங்கள். அங்காலயம் வந்து கட்டடங்கள் கட்டி கொண்டிருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. தொடர்ச்சியாக வந்து போவோம் அங்கால. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்வேர் ஷாப் ஒன்று இருக்குது. நிறைய சாமான்கள் இருக்கிறத பார்ப்பீங்க. இதான் வந்து இந்த வெலம்புரி கடை, வெலம்புரி ஃபேன்சி கடை. ஸோ அங்கால வந்து பார்த்திங்கன்னா வெலம்புரி ஹார்ட்வேர் ஷாப் இருக்குது. இந்த பிரதேசத்தில் பிரபலியமான ஒரு ஹார்ட்வேர் கடை. நிறைய ஆண்டுகளாக வந்து இருக்குது இந்த ஹார்ட்வேர் கடை பார்த்திங்கன்னா. அதுவும் இது ஒரு கடை தான். மற்ற கடை இந்தியாவில் இருக்குது. வெலம்புரி இல்லை மன்னிக்கணும், இது அம்பிகை. அங்காளி இருக்குது தான் வெலம்புரி ஸ்டோர். இதில் வந்து ருசாந்தன் ஸ்டோர் வந்து ஒரு இன்னொரு க்ரோசரி கடை ஒன்று இருக்குது. தொடர்ச்சி அடுத்து தான் நாங்கள் அப்படியே மாவடி பிரதேசத்தை நோக்கி போக போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியாண்டு ஒரு ஜிம் ஒன்று. இந்த கட்டடங்கள்லாம் இப்போ சமீபத்தில் கட்டப்பட்டது. ஸோ ஜிம் ஒன்று இருக்குது. இந்த நண்பர்கள் நிறைய பேர் இங்கே உடற்பயிற்சிக்காக வேண்டி போகிறவ. அதையும் வந்து காட்டிக்கொள்கிறேன். இங்கே உள்ள ஒரு வீடு பாருங்கள். இப்படியே வந்து நாங்கள் மாவடி பிரதேசத்துக்கு வந்துட்டோம். ஒரு கால்நடை தீவனம். வந்து பார்த்திங்கன்னா ரோட்டோட ஒரு ஃபேன்சி கடை ஒன்று இருக்குது. இந்தியாவில் ஒரு மரக்கடை உண்டு. அப்படியே தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா மாவடி சந்தி வருது. இந்தியாவிலே ஒரு கோயில் ஒன்றும் இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அடைக்கலந்தோட்டம் கந்தசுவாமி. இந்த அடைக்கலந்தோட்டம் கந்தசுவாமி கோயில் ரீதியால் போய்கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தையும் இருக்க பார்த்துட்டு அப்படியே தொடர்ச்சி அங்கே போவோம். நாங்கள் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா மாவடி. ஸோ அங்கே தான் மாவடி சந்தி இருக்குது. ஸோ அன்றைக்கு வந்து விசோட பூசைகள் நடக்குது போல பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆலயத்தின் முன்புறம். அடைக்கலந்தோட்டம் கந்தசுவாமி கோயில். முதலும் வந்து இதில் ஒரு காணொலி எடுத்திருப்பேன். நிறையவே வந்து இந்த ஆலயத்தை சூழ மரங்கள் நிற்கிது, நல்ல பெரிய பெரிய மரங்கள். ஸோ இதில் ஒரு அரச மரமும் வேப்ப மரமும் நிற்கிது. அங்கால ஒரு வில்வ மரம் நினைக்கிறேன். இங்கால ஒரு மாமரம் பாருங்க. அப்படியே தொடர்ச்சியாக நிறைய மரங்கள் இருக்குது. இது வந்து தீர்த்தக்கணி நினைக்கிறேன். இது வந்து தீர்த்தக்கணி. எங்கால ஒரு பழைய பில்டிங் ஒன்று இருக்குது பாருங்கள். கந்த முத்தர் கல்யாண மண்டபம் உண்டு. ஸோ இப்போ பயன்பாட்டில் இருக்கான்னு தெரியலை. ஒரு பழைய பில்டிங் ஒன்று. தீர்த்தக்கேணி பகுதி. ஸோ இந்த மாவடி சந்தி உண்மையிலே வந்து சரியான போக்குவரத்து நெரிசல் மிக்க இடம். எந்த நேரமுமே அதே நேரம் எப்போவுமே வந்து பெரும்பாலும் இந்த பகுதியில் போக்குவரத்து போலீஸார் நிற்பின 2 பேர். ஸோ அலர்ட்டாக தான் வருவி நம்ம ஆராக்கலாம். அப்படியே வந்து கோயிலையும் பார்த்துட்டு போய்கொண்டிருக்கிறோம். இதில் ராசகடை வந்து ஒரு கடை ஒன்று பாருங்க, பூஜை பொருட்கள். மற்றது இதில் ஒரு கால்நடை, இதான் வந்து அந்த கால்நடை வைத்திய சாலை உண்டு அரசாங்கத்தின். அதில் சிவன் சைவ உணவகம், முருகன் லோட்ஜ் வந்து நிறைய பழைய கடைகள் இருக்குது. பழைய பில்டிங்கோட கடைகள் இருக்குது. இதான் வந்து மாவடி சந்தி. இங்கால போனால் இப்படியே வந்து மூலாய்க்கு போகலாம். மூலாய்க்கு போகிற வீதி தான் வந்து இது. ஸோ அப்படியே தொடர்ச்சியாக கடைகளும் இருக்குது. இங்கால ஒரு பெரிய கடை உண்டு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. அப்படி எங்காலையும் கடையெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இருக்கிற கடை, இந்த சைவ கடை வந்து ஃபேமஸாக இருந்தது. அதாவது சைவ சாப்பாடுகளுக்கு ஒரு ஃபேமஸான கடை. அப்படி எங்கால பார்த்திங்கன்னா வட்டு மெடிக்கல்ன்ட்டு ஒரு கிளினிக் சென்டர் உண்டு. காந்தநேசன் டாக்டரால் நடத்தப்படுறது. இந்த பகுதி மக்கள் அதிகமாக வந்து வைத்திய மருத்துவ தேவைகளுக்கு, அதாவது நோய் நொடிகள் ஏற்பட்டால் நாடுற இடம் இந்த பிரதேச மக்கள். காந்தநேசன் டாக்டர்கிட்ட கிளினிக் தான் இது. தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிறோம். இங்கால பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்கு. இதுவும் வந்து இப்போ நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு வேடத்துக்கு மேலே கட்டி கொண்டிருக்காங்க. கீழே வந்து சூப்பர் மார்க்கெட் தொடங்கிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து பாருங்கள்.
ஸோ அப்படி அங்கால வந்து ஒரு ஃபார்மசி ஒன்று இருக்குது. இது சூப்பர் மார்க்கெட். இங்கால ஒரு ஃபார்மசி, அதோட ஒரு சாப்பாடு கடையும் இருக்குது. அப்படியே வந்து நாங்கள் இப்போ மாவடி பகுதியால் அடுத்ததாக அப்படியே சித்தங்கனி கிராமத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். சித்தங்கனி கிராமம் தொடர்பாக இறுதியாக பதிவிட்ட காணொலி வந்து சித்தங்கனி கிராமம் தொடர்பானது தான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி போனால் வட்டு இந்து கல்லூரி வருகிறது. அதில் இருந்தால் நான் சித்தங்கனி காணொலியை ஆரம்பிச்சிருப்பேன். அடுத்ததாக வாரதும் வந்து இந்த பிரதேசத்தில் வந்து ஒரு பிரதான சந்தி, புலியடி சந்தி என்று சொல்கிறத, சில பேர் சிந்துபுரம் சந்தின்னு சொல்கிறத. ஸோ அந்த சந்தி தான் வந்து இது. இதால் போனாலும் வந்து நிறைய கோயில்கள் இருக்குது, பார்க்கலாம். போயிட்டு திரும்ப வருவோம் இந்த வீதியால். அதாவது இந்த வீதியின் வலதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா வட்டு மேற்குன்னு நினைக்கிறேன். இந்த வீதியின் கிழக்கு இடதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா வட்டு கிழக்குன்னு சொல்கிறது, மாறி சொல்கிறேன்னு தெரியாது. அப்படி ஒரு விலாச குறிப்பிடு வழக்கம் ஒன்று இருக்குங்க. தொடர்ச்சியாக இங்காலையும் வந்து ஒரு கடை இருக்குது. அதில் வந்து மட்பாண்ட பொருட்கள் விற்கணும் பாருங்கள், நிறையவே மட்பாண்ட பொருட்கள். ஸோ அப்படியே வந்து நாங்கள் கடந்த காணொலி ஆரம்பித்த வட்டி இந்த கல்லூரிக்கு வந்துட்டோம். ஸோ இதோட திரும்பி நாங்கள் வந்து அந்த புலியடி வீதியோடாக பயணிப்போம். இந்த வீதி வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்து தாவளை பிரதேசத்துக்கு போகுது பாருங்கள். அதில் போட்டும் ஒன்று போட்டிருக்கு, தாவளை சைவத்தமிழ் வித்தியாலயம் உண்டு. ஸோ இதில் ஒரு ஆரம்ப பாடசாலை ஒன்று இருக்குது, தாவளை சைவத்தமிழ்ண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா வட்டி இந்த ஒன்று இடைநிலை மன்னிக்கணும், வட்டி இந்து கல்லூரியின் ஆரம்ப பாடசாலை தான் வந்து இந்த தாவடி சைவத்தமிழ் வித்தியாசாலைன்றது. நாங்கள் இப்போ திரும்பி அந்த வந்த வழியால் போய்கொண்டிருக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு மில் ஒன்று இருக்குது. நிறைய காலமாக வந்து இந்த பகுதியில் ஒரு ஃபேமஸான மில். இது சொன்ன மாதிரி அந்த மட்பாண்ட கடை. மீண்டும் வந்து இந்த புலியடி சந்திக்கு வந்து வலதுபுறமாக திரும்பி வந்து பயணிக்க போகிறோம். ஸோ இந்த சித்தங்கனி பிரதேசத்தை மன்னிக்கணும், வட்டுக்கோட்டை பிரதேசத்தை எடுத்துக்கொண்டிங்கன்னா அதில் நிறைய கிராமங்கள் இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் வந்து சித்தங்கனி கிராமம். அது முந்தைய காலையில் பதிவிட்டிருப்பேன். ஸோ இதில் ஒரு பிரதான சந்தி. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கேணி ஒன்று இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு வீடு, மேல்மாடி வீடு உண்டு பாருங்கள். இதில் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்றும் இருக்குது. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உப அஞ்சல் அலுவலகம் சிவன் கோயிலடி என்று போட்டு கிடக்கு. தொடர்ச்சியாக இந்த சந்தை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கலைநகர் பிரதேசத்தில் இருக்கிற ஒரு சந்தை. இப்போ வந்து அது மூடப்பட்டு தான் இருக்குது பாருங்க. சந்தை இப்போ வந்து சில பேர் வந்து மரக்கறி வியாபாரத்துக்கு மட்டும்தான் பாவிக்கிறவ. அதில் அந்த போட் இருக்குது பாருங்கள், கலைநகர் சந்தை என்று சொல்கிறது. வலிகாமம் மேற்கு பிரதேச சபை என்று பாருங்கள். தொடர்ச்சியாக வந்து அப்படியே நாங்கள் வலதுபுறம் திரும்பி பயணிக்கிறோம். சிவன் கோயில் வீதி என்று போட்டு கிடக்கு. குறிப்பாக வந்து இந்த வட்டுக்கோட்டை பிரதேசத்தை ஒட்டுமொத்தமாக பார்த்தா ஒரு 68 கோயில்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். 60க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கும். பிரதான பெரிய கோயில்கள், சின்ன கோயில்கள், பிரதான ஆலயங்கள், சின்ன ஆலயங்கள்லாம் சேர்த்து. ஸோ குறிப்பாக இந்த கலைநகர் பிரதேசத்தில் நிறைய ஆலயங்கள் இருக்குது. இதுலேயும் ஒரு ஆலயம் பாருங்க, முருகன் கோயில் நினைக்கிறேன். இப்படி இங்கால வந்து வட்டு சிவன் ஆலயம் இருக்குது. இது வந்து 6ஆம் திருவிழான்னு நினைக்கிறேன். வெகு விமர்சையாக வந்து நடைபெறுறதை பார்க்குறேன் நான், இசை கச்சேரிகளோட. அதே நேரம் இங்கால ஒரு பாடசாலையும் ஒன்று இருக்குது, வட்டு திருநாவுக்கரசு வித்தியாலயம். இதான் அந்த பாடசாலை. நான் நினைக்கிறேன் ஆரம்ப பிரிவு மட்டும்தான் இருக்குமெண்டு. ஒரு ஆரம்ப பிரிவை கொண்ட பாடசாலை உண்டு. தொடர்ச்சி இதான் இந்த சிவன் கோயில் முகப்பு தோட்டத்தை இருக்க போய் பார்ப்போம். ஸோ இதுலேயும் ஒரு கோபுரத்தோட இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. ஸோ இந்த ஆலயத்தின் முகப்பு தோற்றம் கோபுரத்தை பாருங்க. அது இந்த சிற்பங்கள் உண்மையிலேயே வந்து நல்ல வித்தியாசமாக இருக்குது. அகலம் ஒரு அளவு சின்ன இருந்தாலும் இந்த கோபுரத்தில் இருக்கிற சிற்பங்கள் நல்ல நுணுக்கமாக வந்து செதுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். தொடர்ச்சியாக வந்து அந்த பிரதான வீதிக்கு போவோம். ஏண்டா அந்த வீதியால் திரும்பி வந்துட்டோம். இப்போ வந்து இந்த வீதியால் நேரம் இப்படியே வந்து
86 இலக்கம் கொண்ட மூலாய் வீதிக்கு நோக்கி போகிறோம். அந்த வீதியெல்லாம் போக போகிறோம். முதல் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இடதுபுறத்தால் வந்து இந்த வீதிக்கு வந்து நாங்கள் இப்போ இப்படியே வந்து நேராக போக போகிறோம். ஸோ இதில் ஒரு கேணியும் இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கட்டிடங்கள்லாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. ஸோ இங்காலையும் ஒரு மேல் மாடி வீடு ஒன்று இருக்குது பாருங்கள். இங்காலையில் நிறையா நெருக்கமான குடியிருப்புகள். ஸோ இங்கே இருக்கிற இந்த கட்டிடங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா முதலாவது அனுச்சுன்னா இதெல்லாம் வந்து நல்ல பழமையான கட்டிடங்கள். சித்த ஆயுர்வேத வைத்தியசாலை பாருங்க எப்படி இருக்குண்டு. இந்த வீடு பாருங்க, வேல்வாசம். பழமையான அதாவது 90ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டு கால கட்டிடங்களை நீங்கள் இங்கே நிறையவே அவதானிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேல் மாடி வீடு ஒன்று இருக்குது பாருங்கள். ஒரு தொடர்ச்சியாக இங்காலையும் ஒரு பழைய பில்டிங் உண்டு. இதுலேயும் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. அது வந்து திருப்பணியால் நடைபெற்று கொண்டிருக்கு. அதுவும் ஒரு பெரிய ஒரு ஆலயம்தான். நிறைய காலமாக திருப்பணி நடந்து கொண்டிருக்கு. கண்ணகி அம்மன் கோயில் நினைக்கிறேன். ஸோ அந்த ஆலயம் தான் வந்து இது. அப்படியே ஒரு பிரதான வீதி ஒன்றுக்கு வந்துட்டோம். இந்த வீதி வந்து பார்த்திங்கன்னா 786 இலக்கம் கொண்ட பேருந்து பயணிக்கிற வீதி. அதாவது மாவாடியிலேருந்து மூலாய் நோக்கி பயணிக்கிற அந்த வீதி தான் வந்து இது. இதால் வந்து அப்படியே போனால் வந்து நாங்கள் ஆரம்பத்தில் போனால் அந்த மாவடி சந்திக்கு போய்க்கொள்ளலாம். மீண்டும் வந்து இந்த வீதியால் மாவடி சந்தி நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பழமையான பில்டிங் உண்டு பாருங்க எப்படி இருக்குண்டு. ஸோ ஒரு கடையோட இணைஞ்ச மாதிரி இருக்குது. மீண்டும் வந்து இங்கால ஒரு வீடு, இங்காலையும் ஒரு பழமையான வீடு உண்டு. அது இப்போ வந்து பாவனையில் இல்லை, ஊட்டி இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த வீடு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு தொழுவத்தோடு இருக்குது. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் இந்த மாவடி சந்திக்கு வந்துட்டோம். முதல் இப்படி அதால் நேராக பயணிச்சினாங்க. இப்போ வந்து இந்த மூலாய் வீதியால் வந்து இணைகிறோம். ஆரம்பத்தில் பார்த்த இடம் தான். காவலி பகுதியை வந்து முழுமையாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். காவலி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த பிரதேசத்தை சேர்ந்த உங்களோட நண்பர்கள் யாராச்சும் எழுந்தினோம்னா அவைக்கு வந்து இந்த காவலியை மறக்காமல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தாங்க. அடுத்த காவலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.